சிவம் என்றாலே பஞ்சாட்சரம்னு சொல்கிறோம். இந்த பஞ்சாட்சரத்தில் வெளியே சொல்லக்கூடிய விஷயங்கள், வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளே ஜெபிக்க வேண்டிய பஞ்சாட்சரம் என்று நிறைய இருக்கு. இன்று நிறையா பேர் அறியாமையில் இந்த சிவாய நமங்கிற வார்த்தையை வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பதுதான் இதனுடைய உண்மையான பொருள். ஏன்னா சிவாய நம என்பது சூட்சம பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படுகிறது. சூட்சமம்னா என்னன்னா வெளியில தெரியாதுன்னு அர்த்தம். அப்படி வெளியில தெரியாத அந்த மந்திரத்தையும் நம்ம உள்ள அப்படியே சொல்லி 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 இறை அருளை பெறக்கூடியதை, இந்த மந்திரத்தை நீங்கள் வெளியே சொல்லும் பொழுது நீங்கள் பெற்ற இறை அருளை எல்லாம் வெளியே தாரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போது சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? அபாயங்களிலிருந்து இந்த சிவாய நம என்ற வெறும் இந்த மந்திரத்தை ஜெபித்தல் மட்டுமே எப்படி ஒருத்தரை பக்குவப்படுத்தி இறையொருளை கூட்டுவித்து அவர்களை காப்பாற்றுகிறது என்பதை இந்த காணொளியில், கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காணொளியில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக, இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்குள் இறைவன் உணர்த்தியதை, எந்த புத்தக அறிவோ எந்த ஒரு நூலை பார்த்தோ அதில் இருக்கக்கூடியதை வைத்து சொல்லாமல், என்னுள் இறைவன் உணர்த்தியதை அவன் எடுத்து காட்டிய திருமுறைகள் வழியாகவும் அவன் எடுத்து கொடுத்த வார்த்தைகள் வழியாகவும் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். கேட்டு பாருங்கள். இந்த கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் வழியாக. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்.